இப்படி குறும்படத்த போட்டு, இப்படி ஒரு ஷாக்க வந்து சத்தியமா வந்து அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, லிட்ரலா வந்து அவங்க பயங்கரமா உடைஞ்சுட்டாங்க, நிவேதிதா. ஸோ, அப்படி ஒரு குறும்படம் தான் வந்து ப்ளே பண்ணி காட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க்கு. ஸோ, பேரா இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு, ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. அதில வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு மொமெண்ட்ட போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து நிவேதிதாக்கும், அபித்க்கும் வந்து ஒரு சண்டை வந்தது. அதில வந்து பார்த்திங்கன்னா, நிவேதிதா வந்து பெருசா அட்டென்ஷன் குடுக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒரு சண்டையில வந்து பார்த்திங்கன்னா, நிவேதிதா வந்து பேசி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ தினேஷ் கூட வந்து அபித் கூட வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து ரொம்ப டாமினேட்டிவா அந்த பொண்ணு பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன கிராக்கா இருக்குமா? இல்ல மென்டலுங்கள வந்து கூட்டு வந்து என்ன பண்றாங்க இங்க? அப்படிங்கிற மாரிலாம் வந்து அபித் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் வந்து நிவேதிதாக்கு வந்து போட்டு காமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அங்க தினேஷ் கூட பண்ணிட்டு இருக்கும்போது, இது மாரிலாம் வந்து கேட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே கட் பண்ணா, இன்னொரு பக்கம் வந்து நிவேதிதா கிட்ட வந்து போயிட்டு அபித் வந்து ஹக் கேட்டு, அந்த இடத்துல அவங்களும் ஹக் பண்ணி, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து போட்டு காமிச்ச உடனே, அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இப்படி வந்து என்கிட்ட வந்து பண்ணது வந்து எனக்கு செம்ம ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு, லிட்டரலா வந்து அவங்க ரொம்பவே வந்து உடைஞ்சுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு திங்கிங் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு வந்து இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்போ இவரு வந்து நிவேதிதாவ ஒரு செகண்ட் சாய்ஸா தான் வந்து பார்த்துருக்காரு. ஏன்னா, அந்த ஒரு கான்வர்சேஷன்லேயே மோனிஷா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. அத வச்சு சொன்னாங்க. பட் அபித் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. இது வந்து ஒரு இப்போ தானே ஒரு ஸ்டார்ட். இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஸ்டார்ட்டிங்கில இந்த மாரி பேசுற விஷயங்கள் இருக்க தான் செய்யும். பட் ஆனா நான் ரொம்ப தப்பாலாம் வந்து பேசல அப்படிங்கிற மாரி வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருந்தாங்க. பட் வந்து நிவேதிதா வந்து கம்ப்ளீட்டா உடைஞ்சு ஒரு மாரி அழுது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவங்க ப்ரோக்கனா இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்பவும் பழைய மாரி இருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் தான். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஏதாவது மிராக்கிள்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வச்சுக்கஸ். பை.